welcome the Rockstar DMC! நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேனே தெரியல. வர தம்பி, உனக்கு மனசு சரியில்லைன்னா இங்கதான் இருப்பேன்னு ஒரு கால்குலேஷனோட வந்தேன். அதே மாதிரி இங்கதான் இருக்க. ஆனா உன்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கேன் பத்தியா? சும்மா நடந்ததே நினைச்செல்லாம் கவலைப்படக்கூடாது. இல்லன்னு மகிழினிய நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவ என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா. ஆனா நான் இல்லாம அவ என்ன பண்ணுவான்னு சத்தியமா தெரியலன்னு. அவ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை சொல்றேன், அவ கண்டிப்பா என்ன தவிர வேற ஒருத்தனையும் நினைச்சு பார்க்க மாட்டா. அப்படின்னா அவ தனியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டாளான்னு தெரியலன்னு. காதலிச்சவளை அப்படி தனியா விட்டுட்டேனேன்னு கவலையா இருக்குன்னு. மகிழினிக்கு என்னால வாழ்க்கை கொடுக்க முடியல. அதே சமயத்துல அம்மா நினைச்ச மாதிரி ஸ்வேதாவையும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. அம்மா வேற என்ன பையனே இல்லைன்னு வெறுத்துட்டாங்க. அவங்கள நான் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு சத்தியமா தெரியலன்னு. மதியோட கள்ளங்கபடம் இல்லாம ஃப்ரெண்டா பழகின. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்துற மாதிரி அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியதா ஆயிடுச்சுன்னு. இனி மதியை நான் எப்படி சந்தோஷமா பாத்துக்க போறேன்? மொத்தத்துல ஒரே ஒரு சம்பவத்தால வாழ்க்கையில நிறைய குழப்பம் நடந்து போச்சு. ஒரே நேரத்துல எல்லாரோட கனவும் கலைஞ்சு போச்சுன்னு. நீ ஃபீல் பண்றது எல்லாமே எனக்கு புரியுதுடா தம்பி. நானும் எப்படியாவது உன்னை அந்த மந்தாகினியோட சேர்த்து வச்சுன்னு ரொம்ப தீவிரமா இருந்தேன். ஆனா எல்லாமே கை மீறி போயிடுச்சு. உன்னோட சின்சியரான லவ் தோத்து போச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்கவே முடியல. ஆனா வேற வழி இல்லையே. இங்க பாரு, இந்த கல்யாணத்துல யார் மேல தப்புன்னு யோசிச்சுட்டு இருக்காது. ஏன்னா நீ லவ் பண்ண மகிழினிய கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னால மதி கழுத்துல தாலி கட்ட சொல்லிட்ட. நீ என்ன பண்ண? வேற வழியே இல்லாம அவ கழுத்துல தாலியும் கட்டிட்ட. சோ இனிமே அவதான் உன்னோட வைஃப். இதுக்கப்புறம் அதை யாராலையும் மாத்த முடியாது. சுருகமா என் பாணியில சொல்லணும்னா பாட்டிலுக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த மதி. பாத்தியா மதி அழகி? பாத்தியா தம்பி, ரொம்ப நாள் அவ பேரை சொல்ல ட்ரை பண்ணி நாக்கு உளறிட்டே இருந்துச்சு. அவ பேரை என்னால வாயில சரியா உச்சரிக்கவே முடியல. ஆனா இன்னைக்கு பாரு, தெளிவா மதி அழகின்னு வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட பேரை நான் சரியா சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதுல இருந்தே தெரியலையா? இனி அவதான் உன்னோட வைஃப். அதனால மனசளவுல அவளுக்கு புருஷனா நடந்துக்க ட்ரை பண்ணு. புரிஞ்சுதா? புரிஞ்சு. என்ன மன்னிச்சிரு மகிழினி. எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா உன்னையும் ஆதியையும் சேர்த்து வச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே வேற மாதிரி நடந்து போச்சு. என் மானத்தையும் என் குடும்பத்தோட கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக
நீ உன் வாழ்க்கையவே எனக்காக விட்டு கொடுத்துட்ட. அந்த நேரத்துல என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. என் குடும்பத்துல உள்ளவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் அமைதியா ஆதியோட தாலியை என் கழுத்துல வாங்கிக்கிட்டேன். ஆதிய உயிருக்கு உயிரை காதலிச்சுட்டு அவனை எதுக்காக நீ வெறுக்கிறன்னு எனக்கு தெரியல. ஆனா இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடாத. நீங்க 2 பேரும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட பெருந்தன்மையை காட்டிட்டீங்க. இனி நான் என்னுடைய மனசை காட்ட போறேன். ஆதி என்னைக்குமே என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் என்னோட ஹஸ்பண்ட் ஆக முடியாது. ஆதி என்னைக்குமே உனக்கு தான் சொந்தம். நான் கண்டிப்பா உங்க 2 பேரோட மனசையும் மாத்தி உங்களை மறுபடியும் சேர்த்து வைப்ப மகிழ்னி. என்னால உன்னை மறக்க முடியல ஆதி. சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்ட என் ஆசை அது அவ்வளவு ஈஸியா அழிச்சிட முடியாது. நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு நீங்க அத்தனை பேரும் வருத்தப்படுற அளவுக்கு ஒரு காரியம் பண்ண போறேன். ஸ்வேதா எதையும் ஈஸியா மன்னிக்கிறவ இல்லைன்னு நான் காட்ட போறேன். அண்ணே, என்ன மன்னிச்சிருன்னு உன் பொண்ண கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன். உன் பொண்ண என் பசங்கள்ல ஒருத்தருக்கு கட்டி வச்சு அவளை இந்த வீட்டு மருமகளாக்கிக்கிறேன்னு நான் சொன்னேன். ஆனா நான் சொன்ன சொல்ல என்னால காப்பாத்த முடியலன்னு விதி வேற மாதிரி விளையாடிடுச்சு. நான் என் சின்ன பையனை தான் பெருசா நம்பிட்டு இருந்தேன். அவனே என்ன ஏமாத்திட்டு எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்டான்னு அவனையே மனசுல நினைச்சிட்டு இருந்த உன் பொண்ணு கண் கலங்கி நிக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு. நீ என் குடும்பத்தை காப்பாத்தின. ஆனா நான் உன் பொண்ண தனியா தவிக்க விட்டுட்டேனே. இப்ப நான் ஒரு கடங்காரியா உன் முன்னால கூணி குறுகி நிக்கிறேன்னு.